ஏன் என்னோட சேனல் கூட நான் அதை போட்டிருக்கேன். எதனால போட்டேன் அப்படின்னா, ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் டிவோர்ஸ் ஆகாம நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்றத ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, அவரை ஊழியக்காரர்னு சொல்லி எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஏன்னா நிறைய அவருடைய ஜான் ஜெபராஜோடைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் கிறிஸ்துவுக்கு பக்தர்கள், அவங்களாம் ரசிகர்கள். அவர்களால மாத்திரம் தான் இவர் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான காரணமே. ஏன்னா யாருக்கும் பைபிள் அறிவு கிடையாது. வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, சபைக்கான உபதேசங்கள் வந்து தெரியாது. பிளைண்டா வந்து நம்புறது. அவர் பாட்டு எழுதி நல்லா பாப்புலாரிட்டி ஆயிட்டாருன்னா அவர் கூட மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரு. அவரை அப்படியே மையமா வச்சு நம்பி ஒரு பைத்தகார ஒரு கூட்டம் வந்திருக்குது. அப்போ அந்த ஆடியோல நீங்க கேட்கும் பொழுது நான் எதை மையப்படுத்தி போட்டிருப்பேன்னா, மூத்த தலைவர்கள் எப்படி இவரை ஊழியக்காரர்னு சொல்லி அங்கீகரிக்கலாம்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். எப்படி நீங்க இன்னுமே வந்து நீங்க எதுவுமே பேசாம கேட்காம வந்திருக்கீங்களே. ஏன்னா இன்ன வரைக்கும் மூத்த ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, எந்த ஊழியக்காரனையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, குறிப்பாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நியாயம் தீர்க்கக்கூடாது, எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்லக்கூடாது. இப்படியே சொல்லிக்கிட்டே இது கிறிஸ்துவின் சரீரம், இது கிறிஸ்தவம், ஒரு பாப்புலர் பர்சனை பார்த்தாலே அது டோட்டல் கிறிஸ்தவத்தை அவங்க மையமா வச்சு பாக்குறாங்கன்ற ஒரு அறிவு மூத்த ஊழியர்களுக்கு இல்ல.